எல்லாம் அல்லாவுடைய கருணையை பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொர்க்கத்துல போடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும். அவங்க வந்து சொர்க்கத்துல இருக்கும்போது சைத்தான் ஒரு சில சூழ்ச்சிகள் எல்லாம் செஞ்சு அவங்கள வந்து சொர்க்கத்துல இருந்து வெளியாக்குற விஷயத்த பண்ணிட்டான். அல்லாஹ் தண்டனையா பூமியில தூக்கி போட்டான். பூமியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அல்லாட்ட வந்து அவங்க கேக்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து ஒரு நாள் அவங்களுக்கு ஞாபகம் வருது, அல்லாஹ்வோட ஹர்ஷ்ல எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம். என்ன வாசகம் அப்படின்னா, அந்த வாசகம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம். அவன் கோபத்தை அவனின் கருணை மிகைத்து விட்டது அப்படிங்கிற வார்த்தை தான். அல்லாஹ் அக்பர். அவன் கோபத்தை அவனின் ரஹ்மத் கருணை மிகைப்படுத்தி விட்டது என்று இந்த வார்த்தை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய கருணையே அந்த வார்த்தை எப்படியெல்லாம் விவரிக்கிறதுங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும் போது மாஷா அல்லாஹ். இன்னொரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து அது ஆதாரப்பூர்வ ஹதீஸா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா நான் ஒரு இதுல படிச்சேன். எப்படின்னா வந்து நாளை மறுமையில எல்லா அடியார்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சொர்க்கம் நரகம் அப்படின்னு விதிக்கப்பட்டு அவங்களோட லைன்ல போயிட்டு இருப்பாங்க. நரகத்திற்குரிய அடியான் என்ன பண்ணுவாங்கன்னா நரகத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ் திரும்பி ஒரு பார்வை பார்ப்பான். பார்த்துட்டு நேரா போயிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பானா, ஏன் திரும்பி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, யா அல்லாஹ், நான் உலகத்தில் இருந்த போது உன்னை இவ்வாறு எண்ணியதில்லை. நீ கருணையாளன் என்றே நான் எண்ணியிருந்தேன். ஆனால் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிட்டாயே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை கூப்பிட்டு, மலக்குகளை அவனை தூக்கி கொண்டு சொர்க்கத்தில் போடுங்கள், என்னை அப்படி சொல்லிவிட்டான் அப்படி என்று அல்லாஹ் வந்து செய்வானா. விஷயங்கள்லாம் அவன் படிக்கும் போது அல்லாஹ்வுடைய கருணை எந்த லெவலுக்கு இருக்கு.